Good morning students. இன்னைக்கு கிளாஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனில் எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது two equal and opposite charges separated by a distance constitutes an electric dipole. இப்போ ரெண்டு சார்ஜ் இருக்குது ப்ளஸ் q மைனஸ் qன்னு அசியூம் பண்ணேன். ரெண்டும் இட் இஸ் செப்பரேட்டட் பை a distance. அதுதான் எனக்கு ஒரு டைபோல். இப்போ வீட்டில் ஒரு டம்பல் இருக்கு இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணுற டம்பல், அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. ரெண்டு சார்ஜ் நடுவில் செப்பரேட்டட் பை a distance. இப்போது the centers of the positive and negative charge. இப்போ ரெண்டு சார்ஜ் பக்கத்தில் வருது அப்படின்னா ரெண்டோட சர்ஃபேஸ் வேணால் பக்கத்தில் வரலாம், அதனால் ரெண்டோட சென்டர்ஸ் வந்து கோயின்சைட் ஆகாது. ஓகே, இந்த கோயின்சைட் ஆகாமல் இருக்கிற சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் பெர்மனண்ட் டைபோல். ஓகே, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், அமோனியா அண்ட் HCl. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த டைபோல் மூமெண்ட்டை எந்த ஆக்சிஸில் வேணாலும் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸை, ஒய் ஆக்சிஸை, இசட் ஆக்சிஸை, இதில் வேணாலும் பண்ணலாம். நம்ம இந்த கேஸில் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகே, எந்த ஆக்சிஸில் பண்ணாலும் ரிசல்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் எல்லா ஆக்சிஸ்லையுமே நம்ம டைபோல் மூமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணலாம். இப்போது டைபோல் மூமெண்ட்டை இட் இஸ் டினோட்டட் பை தி லெட்டர் P அண்ட் இட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. இப்போது ஆரிஜின் எடுத்துக்கிறேன். ஆரிஜின்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஏயில் ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜை வைக்கிறேன். அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் க்யூ வைக்கிறேன். ஓகே, இப்போது எனக்கு டைபோல் மொமெண்ட் என்ன வரும்னா க்யூ இன்ட்டு ப்ளஸ் க்யூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் வெக்டார். ஓகே, அண்ட் மைனஸ் க்யூ இன்ட்டு ஆர் மைனஸ் வெக்டார், வேர் த ஆர் ப்ளஸ்ங்கிறது இட் இஸ் அ பொசிஷன் வெக்டார். எங்கேருந்து ப்ளஸ் க்யூவிலேருந்து ஆரிஜின், இதுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் வந்து ஆர் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி மைனஸ் க்யூவுக்கும் ஆரிஜினுக்கும் இடையில உள்ள பொசிஷன் வெக்டார் வந்து ஆர் மைனஸ்ஸு. ஓகே, இப்போது பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ அப்படின்னு அசியூம் பண்ணோன்னா ப்ளஸ் க்யூ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் இதோட டைரக்ஷன் வந்து ஐ கேப்பு. ஸோ க்யூ ஏ ஐ கேப்பு ப்ளஸ் இந்த சைடு மைனஸ் க்யூ இன்ட்டு ஏ, இந்த சைடு நெகட்டிவ் ஐ ஆக்சிஸ், ஸோ மைனஸ் ஐ கேப்பு. ஓகே, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா க்யூஏ ஐ கேப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸை ப்ளஸ்ஸு க்யூஏ ஐ கேப்பு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா 2QA ஐ கேப் கிடைக்கும். இதுதான் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை ஃபார் டூ சார்ஜஸ். இப்போது டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் இட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி, ஸோ இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனா. இதோட டைரக்ஷன் வந்து ஆல்வேஸ் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இதோட யூனிட் வந்து சார்ஜு கூலும்பு, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர், ஸோ கூலும்பு மீட்டர் தான் இதோட யூனிட்டு. அடுத்து இதோட மேக்னிடியூட் எடுத்து அப்படின்னா 2QA வரும். ஓகே, இந்த யூனிட் வெக்டர் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்க எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வந்து ரெண்டு சார்ஜஸ்க்கு பார்த்துருக்கோம், ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூன்னு. இப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் n பாயிண்ட் சார்ஜஸ்க்கும் டைபோல் மொமெண்ட்டு பாசிபிள். ஓகே, அதுக்கான ஃபார்முலா வந்து P வெக்டார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 to n. ஓகே, charges and corresponding position vector from the origin. Okay, இப்போ electric dipole along the axial line, along the equatorial line அடுத்தடுத்து வர செஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆஃப் தி டைபோல் மொமெண்ட் பார்க்கலாம். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜ் செப்பரேட் பை த டிஸ்டன்ஸை. நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தெரியும் ரேடியலி அவுட்வேர்டு, ஸோ இது எல்லாமே வெளியில் வரும். அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இட் இஸ் அ ரேடியலி இன்வர்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜில் ஆரம்பித்து நெகட்டிவ் சார்ஜில் முடிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் அதோட டைபோல் மொமெண்ட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.